மதிப்புமிக்க பார்வையாளருக்கு சூரியநாயகி கோல்டின் முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்று இருக்கிற ஒரு நகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ மக்கள் ரொம்பவும் விரும்பி வாங்குகிற பொருளான கோல்டு பிளேட்டட் சில்வர் கலெக்ஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ கோல்டு பிளேட்டட் சில்வர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் 92.5 சில்வரில் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற இதோட வடிவமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு நிகராக வந்து இதில் வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தளவுக்கு பிரசித்தி பெற்றக்கூடிய மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வடிவமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நகாஸ் கலெக்ஷன்ஸ், டெம்பிள் கலெக்ஷன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குந்தன் கலெக்ஷன்ஸ், இப்படி வந்து இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸை வந்து அப்படியே வந்து பியூர் சில்வரில் தங்க மாதிரியே வந்து செஞ்சுருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் நிறையா வந்து இமிட்டேஷன் வாங்குறதுக்கு பதிலாக வந்து இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வேர் பண்ணுறதுனால மக்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இமிட்டேஷன் வாங்கி நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறப்ப அதில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி 2-3 தடவை நம்ம மேலே போட்டோம்னா அது வந்து இமிட்டேஷனுங்கிறது பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. பியூர் சில்வருனால அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எதுவுமே வராது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்கிட்டு ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மாற்றணும்னு விருப்பப்பட்டாலுமே அன்றைய வெள்ளி ரேட்டில் இதை அப்படியே கலெக்ஷன்ஸை வந்து நம்ம அன்றைய வெள்ளி ரேட்டுக்கு அப்படியே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது எந்த கடையினாலும் மாற்றிக்கவும் முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோக்கர் கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜோக்கர் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்மளோட டெம்பிள் கலெக்ஷன்ஸ், அதாவது லக்ஷ்மியோட அப்படியே வந்து திருவுருவம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுலேயே சின்ன பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பேர்ல் வித்து கோரலோடு உங்களுக்கு இருக்கும். நல்லா ஜோக்கர் டைப், நல்லா நெக்கு பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து அழகாக வந்து சின்னதாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். போட்டிங்கனாலே பட்டு சாரி வேர் பண்ணிவிட்டு இது போடும்போது உங்களுக்கு இந்த வந்து அழகாக வந்து சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட சூரியநாயகி கோல்டுலேருந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கே தெரியும், சூரியநாயகி கோல்டு நகைகள் வந்து அணிவதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா சுற்றத்தார்கள் எல்லாமே கண்கள் உங்களையே தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு எமரால்டு இருக்குது, அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீகாக் டிசைன்ஸில் வந்திருக்கு. அதுலேயே பார்த்திங்கன்னா பேர்ல் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், ஒரு பீகாக் வித் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்கன்னா பேர்ல் வித் கோரல் அதோடு சேர்ந்து வருது. இதுவும் சேம் தான், பீகாக் தான். அதில் கோரல் நிறையா இருக்குது, ப்ளஸ் வந்து பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் பீட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பெரியவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்க நெக்லஸாகவும் போட்டுக்கலாம், கழுத்தை ஒட்டி ஜோக்கர் டைப்பாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நெக்குவாகவும் போட்டுக்கலாம், இல்லை அப்படி இல்லைன்னா ஜோக்கர் மாதிரியும் போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்க போடுறாங்கன்னா ஜோக்கர் மாதிரியும் போட்டுக்கலாம், பெரியவங்களுக்கும் ஜோக்கராகவும் யூஸ் ஆகும். இன்னைக்கு பார்த்துருக்க இந்த கலெக்ஷன்ஸ் தவிர அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸையும் காமிக்கிறோம் நம்ம.